மக்கபேயர் முதல் நூல் அதிகாரம் 14. திரிபோவை எதிர்த்து போரிட உதவி கேட்கும்படி 172ஆம் ஆண்டு தெமேத்திரி மன்னன் தன் படைகளை திரட்டி கொண்டு மேதியாவுக்கு சென்றான். தெமேத்திரி தன் எல்லைக்குள் நுழைந்து விட்டான் என்று பாரசீகம் மேதியா நாடுகளின் மன்னனான அர்சாகு கேள்விப்பட்டு அவனை உயிரோடு பிடித்து தன்னிடம் கொண்டு வருவதற்காக தன் படை தலைவர்களுள் ஒருவனை அனுப்பினான். அவன் சென்று தெமேத்திரியின் படையை முறியடித்து அவனை பிடித்து அர்சாகு அரசனிடம் கூட்டிச் சென்றான். அரசன் அவனை சிறையில் அடைத்தான். சீமோனுடைய காலம் முழுவதும் யூதா நாடு அமைதியாயிருந்தது. அவர் தம் இனத்தாரின் நலனையே நாடினார். அவருடைய அதிகாரமும் ஆட்சியும் அவர் தம் ஆட்சி காலம் முழுவதும் அவர்களுக்கு மகிழ்ச்சி அளித்தன. யாப்பா நகர் துறைமுகத்தை கைப்பற்றினார். தீவுகளுக்கு செல்லும் வாயிலாக அதை அமைத்தார். இச்செயல் அவரது மாட்சிக்கே மணிமுடி ஆயிற்று. தம் அரசின் எல்லைகளை விரிவுபடுத்தினார். நாட்டை தம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். மிக பல போர்க்கைதிகளை ஒன்று சேர்த்தார். கசாராவையும் பெத்சூரையும் எருசலேம் கோட்டையையும் அடிபணியச் செய்தார். கோட்டையிலிருந்து தீட்டுகளை நீக்கி தூய்மைப்படுத்தினார். அவரை எதிர்த்தெழ யாரும் இல்லை. மக்கள் தங்கள் நிலத்தை அமைதியாக பயிரிட்டு வந்தார்கள். நிலம் நல்ல விளைச்சலை தந்தது. சமவெளி மரங்கள் கனி கொடுத்தன. மூப்பர்கள் அனைவரும் தெருக்களில் அமர்ந்தார்கள். நடந்த நல்லவை பற்றி கூடி பேசினார்கள். இளைஞர்கள் பகட்டான போருடைகளை அணிந்தார்கள். சீமோன் உணவுப் பொருள்களை சேகரித்து நகரங்களுக்கு வழங்கினார். பாதுகாப்புக்கான வழிவகைகளை அமைத்து கொடுத்தார். அவரது மாட்சியின் புகழ் உலகின் கடை எல்லை வரை பரவியது. அவரது நாட்டில் அமைதி நிலவியது. இஸ்ராயேலில் மகிழ்ச்சி பொங்கி வழிந்தது. அனைவரும் அவரவர் தம் திராட்சை கொடிக்கு அடியிலும் அத்திமரத்துக்கு அடியிலும் அமைதியாக அமர்ந்திருந்தனர். அவர்களை அச்சுறுத்துவார் எவரும் இல்லை. நாட்டில் இஸ்ராயேலரை எதிர்க்க எவரும் இல்லை. அக்காலத்தில் எதிரி நாட்டு மன்னர்களும் முறியடிக்கப்பட்டார்கள். அவர் தம் மக்களுள் நலிந்தோர் அனைவருக்கும் வலுவூட்டினார். திருச்சட்டத்தின் மீது பற்றார்வம் கொண்டிருந்தார். நெறிகெட்டவர்களையும் தீயவர்களையும் அழித்தொழித்தார். அவர் திரு உறைவிடத்தை மாட்சிமைப்படுத்தினார். திரளான கலன்களால் அதை அணி செய்தார். யோனத்தான் இறந்தது பற்றி ரோமையர்கள் கேள்விப்பட்டார்கள். ஸ்பார்த்தர்களுக்கும் அச்செய்தி எட்டியது. அவர்கள் எல்லாரும் பெரிதும் வருந்தினார்கள். அவருக்கு பதிலாக அவருடைய சகோதரரான சீமோன் தலைமை குருவானார் என்றும் நாட்டையும் அதன் நகரங்களையும் ஆண்டு வந்தார் என்றும் ஸ்பார்த்தர்கள் கேள்வியுற்றார்கள். அவருடைய சகோதரர்களான யூதாவோடும் யோனத்தானோடும் தாங்கள் முன்பு செய்திருந்த நட்புறவையும் ஒப்பந்தத்தையும் புதுப்பிக்கும்படி வெண்கல தகடுகளில் அவருக்கு எழுதி அனுப்பினார்கள். அவை எருசலேமில் சபை முன்னிலையில் படிக்கப்பட்டன. ஸ்பார்த்தர்கள் அனுப்பியிருந்த மடலின் நகல் பின்வருமாறு: தலைமை குருவாகிய சீமோனுக்கும் மூப்பர்களுக்கும் குருக்களுக்கும் மற்ற யூத மக்களாகிய எங்கள் சகோதரர்களுக்கும் ஸ்பார்த்தாவின் ஆளுநர்களும் நகரத்தாரும் வாழ்த்து கூறி எழுதுவது: எங்கள் மக்களிடம் நீங்கள் அனுப்பிய தூதர்கள் உங்கள் பெருமை புகழ் பற்றி எங்களுக்கு அறிவித்தார்கள். நாங்களும் அவர்களது வருகையினால் மகிழ்ச்சி அடைந்தோம். அவர்கள் சொன்ன யாவற்றையும் நாங்கள் பொது பதிவேடுகளில் பின்வருமாறு எழுதி கொண்டோம். யூதர்களுடைய தூதர்களான அந்தியோக்கின் மகன் நூமேனியும் யாசோன் மகன் அந்திபாத்தரும் எங்களோடு தங்களுக்குள்ள நட்புறவை புதுப்பித்துக் கொள்ள எங்களிடம் வந்தார்கள். அவர்களை சிறப்புடன் வரவேற்கவும் அவர்கள் கூறிய சொற்களை ஸ்பார்த்தர்கள் தங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுமாறு பொது ஆவணங்களில் அவற்றை எழுதி வைக்கவும் மக்கள் விருப்பம் கொண்டார்கள். இவற்றின் நகல் ஒன்றை தலைமை குருவாகிய சீமோனுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இதன் பிறகு ரோமையர்களோடு செய்திருந்த ஒப்பந்தத்தை உறுதி செய்ய 1000 மினா எடையுள்ள ஒரு பெரிய பொற்கேடயத்தோடு நூமேனியை சீமோன் ரோமைக்கு அனுப்பினார். இஸ்ராயேல் மக்கள் இவற்றை பற்றி கேள்விப்பட்ட போது சீமோனுக்கும் அவருடைய மைந்தர்களுக்கும் நாங்கள் எவ்வாறு நன்றி செலுத்துவோம்? ஏனெனில் அவரும் அவருடைய சகோதரர்களும் அவருடைய தந்தை வீட்டாரும் உறுதியாக இருந்தார்கள்.
இஸ்ராயேலின் பகைவர்களோடு போரிட்டு அவர்களை துரத்தி அடித்தார்கள். இவ்வாறு அதன் விடுதலையை நிலைநாட்டினார்கள் என்று சொல்லி வியந்தார்கள். எனவே இச்சொற்களை வெண்கல தகடுகளில் பொறித்து சீயோன் மலையில் இருந்த தூண்கள் மீது வைத்தார்கள். இதுதான் அவர்கள் எழுதியதன் நகல். சீமோன் பெரிய தலைமை குரு பீட பொறுப்பு ஏற்ற 3ஆம் ஆண்டாகிய 172ஆம் ஆண்டு எலூல் மாதம் 18ஆம் நாள் அசராமேலில் குருக்கள், மக்களின் தலைவர்கள், நாட்டின் மூப்பர்கள் ஆகியோர் கூடியிருந்த பேரவையில் பின்வருமாறு எங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. நாட்டில் அடிக்கடி போர் மூண்டதால் யோவாராபின் மழிமரபில் வந்த குருவான மத்தத்தியாசின் மகன் சீமோனும் அவருடைய சகோதரர்களும் தங்கள் உயிரையே பணயம் வைத்தார்கள். தங்கள் திரு உறைவிடத்தையும் திருச்சட்டத்தையும் காப்பதற்கு தங்கள் நாட்டின் பகைவர்களை எதிர்த்தார்கள். இவ்வாறு தங்கள் நாட்டுக்கு சீரிய பெருமை சேர்த்தார்கள். யோனத்தான் தம் இனத்தாரை ஒன்று கூட்டினார். அவர்களின் தலைமை குருவானார். தம் நாட்டு மக்களோடு துயில் கொண்டார். பகைவர்கள் அவர்களின் நாட்டின் மீது படையெடுக்கவும் அவர்களது திரு உறைவிடத்தை கைப்பற்றவும் திட்டமிட்டார்கள். அப்போது சீமோன் ஆர்த்தெழுந்து தம் இனத்தாருக்காக போர் செய்தார். தம் நாட்டின் படை வீரர்களுக்கு படைக்கலங்களும் ஊதியமும் வழங்குவதில் திரளான சொந்த பணத்தை செலவழித்தார். யூதேயாவின் நகர்களையும் குறிப்பாக யூதேயாவின் எல்லையில் இருந்த பெத்சூரையும் வலுப்படுத்தினார். முன்பு பகைவர்கள் தங்கள் படைக்கலங்களை சேமித்து வைத்திருந்த அந்நகரில் யூத காவற்படையை நிறுவினார். கடலோரத்தில் இருக்கும் யாப்பாவையும் முன்பு பகைவர்கள் கைப்பற்றியிருந்த அசோத்து எல்லையில் உள்ள கசாராவையும் வலுப்படுத்தி அவ்விடங்களிலும் யூதர்களை குடியேற்றினார். அங்கு அவர்களின் மறுவாழ்வுக்கு தேவையானவையெல்லாம் கொடுத்தார். மக்கள் சீமோனின் பற்றுறுதியையும் தம் இனத்தாருக்கு அவர் பெற்றுத்தர எண்ணியிருந்த பெருமையையும் கண்டு அவரை தங்கள் தலைவராகவும் தலைமை குருவாகவும் ஏற்படுத்தினார்கள். ஏனென்றால் அவர் தம் இனத்தார்பால் நீதியுணர்வும் பற்றுறுதியும் கொண்டு எல்லா வகையிலும் தம் மக்களை பெருமைப்படுத்த விரும்பி பணிகள் பல செய்திருந்தார். அவரது காலத்தில் அவர் தொட்டதெல்லாம் துலங்கியது. நாட்டினின்று பிற இனத்தார் துரத்தப்பட்டனர். தாவீதின் நகராகிய எருசலேமில் கோட்டை ஒன்று அமைத்து அதிலிருந்து புறப்பட்டு திரு உறைவிடத்தின் சுற்றுப்புறத்தை தீட்டுப்படுத்தி அதன் தூய்மைக்கு பெரும் களங்கம் உண்டாக்கியிருந்தோரும் துரத்தப்பட்டனர். சீமோன் எருசலேம் கோட்டையில் யூதர்களை குடியேற்றி நாட்டினுடையவும் நகரினுடையவும் பாதுகாப்புக்காக அதை வலுப்படுத்தி நகர மதில்களை உயர்த்தினார். இவற்றின் பொருட்டு தெமேத்திரி மன்னன் சீமோனை தலைமை குருவாக தொடர்ந்து இருக்கச் செய்தான். தன் நண்பர்களுள் ஒருவராக உயர்த்தி பெரிதும் பெருமைப்படுத்தினான். ஏனென்றால் ரோமையர்கள் யூதர்களை தங்களின் நண்பர்கள், தோழர்கள், சகோதரர்கள் என்று அழைத்ததை பற்றியும் சீமோனுடைய தூதர்களை சிறப்புடன் வரவேற்றதை பற்றியும் கேள்விப்பட்டிருந்தான். எனவே யூதர்களும் அவர்களின் குருக்களும் கீழ்க்கண்டவாறு முடிவு செய்தார்கள். நம்பிக்கையுள்ள இறைவாக்கினர் ஒருவர் தோன்றும் வரை காலமெல்லாம் சீமோனே தங்கள் தலைவரும் தலைமை குருவுமாய் இருக்க வேண்டும். அவரே தங்களுக்கு ஆளுநராக இருக்க வேண்டும். தங்கள் திரு உறைவிடத்தின் பொறுப்பை அவர் ஏற்று அதன் பணிகளுக்கும் நாட்டுக்கும் படைக்கலங்களுக்கும் கோட்டைகளுக்கும் பொறுப்பாளிகளை ஏற்படுத்த வேண்டும். திரு உறைவிடத்தின் பொறுப்பு அவருக்கே உரியது. அனைவரும் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் பெயராலேயே நாட்டின் எல்லா ஒப்பந்தங்களையும் எழுத வேண்டும். அவர் கருஞ்சிவப்பு ஆடையும் பொன் அணிகலன்களும் அணிந்து கொள்ள வேண்டும். இம்முடிவுகளுள் எதையும் செயலற்றதாக்கவோ அவருடைய கட்டளைகளை எதிர்க்கவோ அவரது இசைவென்றி மக்கள் அவையை கூட்டவோ அரசருக்குரிய கருஞ்சிவப்பு ஆடை உடுத்திக் கொள்ளவோ பொன் அணியூக்கு அணிந்து கொள்ளவோ மக்கள், குருக்கள் ஆகியோருள் யாருக்கும் உரிமை இல்லை. இம்முடிவுகளுக்கு எதிராக செயல்புரிவோர் அல்லது இவற்றுள் எதையும் மீறுவோர் தண்டனைக்கு ஆளாவர். இவற்றின்படி செயல்புரியும் உரிமையை சீமோனுக்கு அளிக்க மக்கள் அனைவரும் உடன்பட்டார்கள். சீமோனும் இதற்கு இசைந்து தலைமை குருவாகவும் படை தளபதியாகவும் யூதர்களுக்கும் குருக்களுக்கும் ஆட்சியாளராகவும் அனைவருக்கும் காப்பாளராகவும் இருக்க ஒப்புக்கொண்டார். இம்முடிவுகளை வெண்கல தகடுகளில் பொறித்து
திரு உறைவிடத்தின் வளாகத்திற்குள் எல்லாரும் காணக்கூடிய இடத்தில் அவற்றை வைக்க அவர்கள் கட்டளையிட்டார்கள். சீமோனுக்கும் அவருடைய மைந்தர்களுக்கும் பயன்படுமாறு அவற்றின் நகல்களை கருவூலத்தில் வைக்கவும் ஆணையிட்டார்கள். சீராக்கின் ஞானம். அதிகாரம் 34. மதியினர் வெறுமையான பொய்யான நம்பிக்கை கொண்டுள்ளனர். கனவுகள் அறிவிலிகளுக்கு பறக்க இறக்கைகள் தருகின்றன. கனவுகளை பொருட்படுத்துவோர் நிழலை பிடிக்க முயல்வோர் போலும் காற்றை துரத்துவோர் போலும் ஆவர். கண்ணாடியில் தெரியும் முகம் வெறும் தோற்றமே, கனவுகளில் தோன்றுவதும் அவ்வாறே. தூய்மையின்மையிலிருந்து தூய்மை வரக்கூடுமோ? பொய்மையிலிருந்து உண்மை வரக்கூடுமோ? குறிக்கூறல், சகுனம் பார்த்தல், கனவுகள் பொருளற்றவை. பேறுகால பெண் போன்று உள்ளம் கற்பனை செய்கிறது. அவை உன்னத இறைவனின் குறுக்கீட்டால் அனுப்பப்பட்டாலன்றி உன் மனத்தை அவற்றில் செலுத்தாதே. கனவுகள் பலரை நெறிபிறழச் செய்துள்ளன. அவற்றில் நம்பிக்கை வைத்தோர் வீழ்ச்சியுற்றனர். இத்தகைய பொய்மையின்றியே திருச்சட்டம் நிறைவேறும். நம்பிக்கைக்குரியோரின் பேச்சில் ஞானம் நிறைவு பெறும். பல நாடுகளுக்கும் சென்று வந்தோர் பலவற்றை அறிவர். பட்டறிவு மிகுந்தோர் அறிவு கூர்மையுடன் பேசுவர். செயலறிவு இல்லாதோர் சிலவற்றையே அறிவர். பல நாடுகளுக்கும் சென்று வந்தோர் தங்கள் அறிவுடைமையை பெருக்கிக் கொள்வர். என்னுடைய பயணங்களில் பலவற்றை கண்டிருக்கிறேன். நான் எடுத்துரைப்பதை விட மிகுதியாக புரிந்து கொண்டேன். பல வேளைகளில் நான் சாவுக்குரிய பேரிடருக்கு உட்பட்டிருக்கிறேன். பட்டறிவால் காப்பாற்றப்பட்டிருக்கிறேன். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் உயிர் வாழ்வர். அவர்களது நம்பிக்கை தங்களை காப்பாற்றுகிறவர் மேல் இருக்கிறது. ஆண்டவருக்கு அஞ்சுபவர்கள் எதற்கும் நடுங்கவோ தயங்கவோ மாட்டார்கள். ஏனெனில் அவரே அவர்களது நம்பிக்கை. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் பேறு பெற்றோர். அவர்கள் யாரை நம்புவார்கள்? அவர்களுடைய துணையாளர் யார்? ஆண்டவருடைய கண்கள் அவர் மேல் அன்பு கூறுவோர் மீது உள்ளன. அவரே அவர்களுக்கு உறுதியான பாதுகாப்பு, வலிமைமிக்க துணை, வெப்பத்தில் மறைவிடம், நண்பகல் வெயிலில் நிழல், தடுமாற்றத்தில் ஊன்றுகோல், வீழ்ச்சியில் அரண். அவர் உள்ளத்தை உயர்த்துகிறார், கண்களை ஒளிர்விக்கிறார், நலமும் வாழ்வும் ஆசியும் அருள்கிறார். அநியாயமாய் ஈட்டியவற்றினின்று பலியிடுவோரின் காணிக்கை மாசுள்ளது. நெறிகெட்டோரின் நன்கொடைகள் ஏற்புடையவை அல்ல. இறை பற்றில்லாதோரின் காணிக்கைகளை உன்னத இறைவன் விரும்புவதில்லை. ஏராளமான பலி செலுத்தியதற்காக அவர் ஒருவருடைய பாவங்களை மன்னிப்பதில்லை. ஏழைகளின் உடைமையிலிருந்து பலி செலுத்துவது தந்தையின் கண்முன்னே மகனை கொலை செய்வதற்கு இணையாகும். எளிய உணவே ஏழைகளுக்கு உயிர். அதை அவர்களிடமிருந்து பறிப்பவர்கள் இரத்த வெறியர்கள். அடுத்தவர் பிழைப்பை கெடுப்பது அவர்களை கொல்வதாகும். கூலி ஆளின் கூலியை பறிப்போர் அவர்களது குருதியையே சிந்துகின்றனர். ஒருவர் கட்ட மற்றொருவர் இடித்தால் கடின உழைப்பை தவிர வேறு என்ன பயன் கிட்டும்? ஒருவர் மன்றாடுகையில் மற்றொருவர் சபித்தால் யாருடைய குரலை ஆண்டவர் கேட்பார்? பிணத்தை தொட்டவர் குளித்த பின் மீண்டும் அதை தொடுவாராயின் அவர் குளித்ததால் பயன் என்ன? தங்கள் பாவங்களுக்காக நோன்பிருப்போர் வெளியில் சென்று மீண்டும் அதே பாவங்களை செய்தால் யார் அவர்களது வேண்டுதலை கேட்பர்? அவர்கள் தங்களை தாழ்த்திக் கொள்வதால் பயன் என்ன? சீராக்கின் ஞானம். அதிகாரம் 35. திருச்சட்டத்தை கடைபிடிப்பது பல காணிக்கைகளை கொடுப்பதற்கு ஈடாகும். கட்டளைகளை கருத்தில் கொள்வது நல்லுறவு பலி செலுத்துவதற்கு ஒப்பாகும். அன்புக்கு கைமாறு செய்வது மாவு படையல் அளிப்பதற்கு இணையாகும். தர்மம் செய்வது நன்றி பலி செலுத்துவதாகும்.
தீச்செயலை விட்டுவிடுதல் ஆண்டவருக்கு விருப்பமானது. அநீதியை கைவிடுதல் பாவக்கழுவாய் பலியாகும். ஆண்டவர் திருமுன் வெறுங்கையோடு வராதே. கட்டளையை நிறைவேற்றவே பலிகளையெல்லாம் செலுத்து. நீதிமான்கள் காணிக்கைகளை செலுத்தும் போது பலிபீடத்தில் கொழுப்பு வழிந்தோட உன்னத இறைவன் திருமுன் நறுமணம் எழுகிறது. நீதிமான்களின் பலி ஏற்றுக்கொள்ளத்தக்கது, அதன் நினைவு என்றும் நீங்காது. ஆண்டவரை தாராளமாய் மாட்சிமைப்படுத்து. உன் உழைப்பின் முதற்கனிகளை கொடுப்பதில் கணக்கு பார்க்காதே. கொடை வழங்கும் போதெல்லாம் முகமலர்ச்சியோடு கொடு. 10 பங்கை மகிழ்ச்சியோடு கடவுளுக்கு உரித்தாக்கு. உன்னத இறைவன் உனக்கு கொடுத்திருப்பதற்கு ஏற்ப நீயும் அவருக்கு கொடு. உன்னால் முடிந்த அளவுக்கு தாராளமாய் கொடு. ஆண்டவரே கைமாறு செய்பவர், 7 மடங்கு உனக்கு திருப்பித் தருபவர். ஆண்டவருக்கு கையூட்டு கொடுக்க எண்ணாதே, அவர் அதை ஏற்க மாட்டார். அநீத பலியில் நம்பிக்கை வைக்காதே. ஆண்டவர் நடுவராயிருக்கிறார். அவரிடம் ஒருதலை சார்பு என்பதே கிடையாது. அவர் ஏழைகளுக்கு எதிராய் எவரையும் ஒருதலை சார்பாய் ஏற்க மாட்டார். தீங்கிழைக்கப்பட்டோரின் மன்றாட்டை கேட்பார். கைவிடப்பட்டோரின் வேண்டுதலை புறக்கணியார். தம்மிடம் முறையிடும் கைம்பெண்களை கைவிடார். கைம்பெண்களின் கண்ணீர் அவர்களுடைய கன்னங்களில் வழிந்தோடுவதில்லையா? அவர்களை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு எதிராக அவர்களது அழுகுரல் எழுவதில்லையா? ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர். அவர்களுடைய மன்றாட்டு முகில்களை எட்டும். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவிச் செல்லும். அது ஆண்டவரை அடையும் வரை அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை. உன்னத இறைவன் சந்திக்க வரும் வரை அவர்கள் நற்பயிற்சியில் தளர்ச்சி அடைவதில்லை. அவர் நீதிமான்களுக்கு தீர்ப்பு வழங்குகிறார், தம் தீர்ப்பை செயல்படுத்துகிறார். ஆண்டவர் காலம் தாழ்த்த மாட்டார். இரக்கமற்றோரின் இடுப்பை அவர் முறித்து பிற இனத்தார் மீது பழி தீர்க்கும் வரை, இருமாப்பு கொண்டோரின் கூட்டத்தை அழித்து அநீதர்களின் செங்கோல்களை முறிக்கும் வரை, மனிதருக்கு அவரவர் செயல்பாட்டுக்கு ஏற்ப கைமாறு செய்யும் வரை, அவரவர் எண்ணத்திற்கு ஏற்ப அவர்களின் செயல்களுக்கு ஈடு செய்யும் வரை, தம் மக்களின் வழக்கில் அவர் நீதி தீர்ப்பிட்டு அவர்களை தம் இரக்கத்தினால் மகிழ்விக்கும் வரை அவர்களிடம் பொறுமை காட்ட மாட்டார். வறட்சி காலத்தில் தோன்றும் கார்முகில் போல துன்ப காலத்தில் அவரின் இரக்கம் வரவேற்கத்தக்கது.